5/3/2025 அன்னைக்கு அமெரிக்காவுடைய 47வது பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த பாராளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவில் காங்கிரஷனல் சபைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய ஜாயிண்ட் மீட்டிங்கில் இன்னைக்கு அவர்கள் உரையாற்றினார். அவங்க பேசும்போது அமெரிக்காவுடைய பொற்காலம் ஆரம்பிச்சு வச்சுங்க. The golden age of America begins right now. இது நான் பண்ணக்கூடிய இந்த நடவடிக்கைகள்லாம் ஜஸ்ட் தி பிகினிங் தான். நான் போக பாருங்க, அதிரடியாக நிறையா பண்ணுவேன். அமெரிக்காவுடைய பொற்காலம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசினார். உடனடியாக இவருக்கு எதிர்த்தரப்பில் உள்ள டெமோக்ராட்டிக் அந்த பார்ட்டியில் உள்ள நாம் எம்பிஸ் எல்லாருமே சபையில் உள்ளவங்கெல்லாம், என்னங்க இது அட்டூழியம் பண்ணிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு நீங்கள் என்னென்னமோ தடாலடியாக எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுடைய புகழ் போச்சுங்க, அமெரிக்காவுக்கு உலக லெவலில் மிகப்பெரிய தலைகுனிவு, நீங்கள் இப்படி உக்ரைன் மேட்டரில் அவரை உக்ரைன் பிரசிடென்ட்டை இங்கே வர சொல்லி வச்சு உட்காந்து தேவையில்லாமல் ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி கேவலமாக பேசி அவரை கோபப்படுத்தி நீங்களும் அசிங்கப்படுத்தி கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வைக்கணும்னு சொன்னதே அமெரிக்காவுடைய கௌரவத்துக்கு மிகப்பெரிய இழுக்குங்க, அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு, இதில் பொற்காலம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் உள்ளவங்களாம் கத்துன உடனே டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சேர்ந்த அந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி எதிர்த்து கூச்சலிட நம்ம இந்திய பாராளுமன்றம் தோற்று போகுங்க அப்படி ஒரு சீன் அங்கே வந்துருச்சு. கடைசியில் போலீஸ்கிட்ட சொல்லி எல்லா டெமோக்ராட்டிக் எம்பிஸும் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாலும் தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் அகற்றப்பட்டார்கள். உண்மையிலேயே டொனால்டு ட்ரம்ப்புடைய ஆட்சி பொற்காலமா அப்படின்னா இப்போ ஒரு சர்வே பண்ணாங்க 2-3 நாளைக்கு முன்னாடி. அந்த சர்வேயில் அதாவது அமெரிக்க வரலாற்றிலேயே அங்கிருந்த ஒரு பிரசிடென்ட்டுக்கு பதவியேற்ற 2 மாதத்துக்குள்ளேயே, இந்த 2 மாதம் கூட ஆகலை, 1.5 மாதம் தான் ஆகுது, 2 மாதத்துக்குள்ளேயே அப்ரூவல் ரேட்டிங் ரொம்ப லோயஸ்ட்டாக வந்தது டொனால்டு ட்ரம்ப்புக்கு தான். 56 பேர் இவர் மோசமான பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, 44 பேர் தான் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பெரும்பாலான காரணம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்பர் 1, இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு சமாதான உடன்படிக்கை போடுறேன்னு சொல்லி உக்ரைன் பிரசிடென்ட்டை கொண்டாந்து ஓவல் ஆஃபீஸில் அமெரிக்காவில் வர வச்சு அவமானப்படுத்தி மிரட்டி பணி வைக்க முயன்றது உலகளாவில் நம்முடைய இமேஜ் போச்சு 1. நம்பர் 2, எலான் மாஸ்க் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரரை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் ஒரு பதவி அப்படின்னு கொடுத்தீங்களா கொடுக்கலையங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் டிஓஜிம்பாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி காஸ்ட் கட்டிங் பண்ணுறேன்னு சொல்லி ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் எல்லாம் நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்கணும், ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணீங்கன்னு ரிப்போர்ட் கொடுக்கணும், இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் நீங்கள் அனுப்பலைன்னா அப்படின்னு சொன்னதுனால இவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த எலான் மாஸ்க்னாலையும் இப்போ அந்த ஜெலன்ஸ்கி அவர்களை இங்கே வச்சு ட்ரீட் பண்ண அந்த 2 விஷயத்தில் அவருடைய இமேஜ் ரேட்டிங் அப்ரூவல் ரேட்டிங் டவுனாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரொம்ப கேவலமாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நேற்று நைட்லேருந்து நான் டரிஃப் ரேட்லாம் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி கனடா, மெக்சிகோ, சீனா இவங்களெல்லாம் 20-25%, 15-20% அப்படின்னு நான் வரி விதிக்கிறேன், அதிகமாக வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, ஏங்க நீங்கள் வரி விதிச்சா நாங்கள் சும்மா இருப்போமா, உங்கள் பொருளை எத்தனையோ பொருளை வாங்குறோமே, திருப்பி நாங்கள் வரி விதிச்சா என்னங்க ஆகும், பொருள்லாம் கூடும், அந்த விலையெல்லாம் கூடனா அந்த சுமை யார், அமெரிக்க மக்கள் தானே சேரும், நீங்கள் பண்ணிப்பார் நாங்களும் வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பொருளை சைனா தான் அமெரிக்காவுக்கு ரொம்ப லோ ரேட்டில் சப்ளை பண்ணிருக்காங்க. இப்போ வரி விதிச்சோம்னா அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருளுக்கு நாங்கள் வரி விதிப்போம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டக் ஆஃப் வார் அங்கே நடந்துட்டு இருக்கு. அதை விட ஒரு மோசமான விஷயம் என்னென்னா, இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரி தான் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு, எங்ககிட்ட 50 மாநிலம் இருக்குது, பக்கத்தில் கனடா இருக்குங்க, கனடா எங்களுக்கு வேணும், 51வது மாநிலமாக கனடாவை நாங்கள் சேர்க்க போகிறோங்க, தேவைப்பட்டால் நான் மிலிட்ரி கூட யூஸ் பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பிரசிடென்ட், கனடாவுடைய பிரசிடென்ட் ஜஸ்டின் ட்ரூடியோன்னு இருக்கார், அவரை கனடாவினுடைய கவர்னர் அப்படின்னு கேள்வி பண்ணி பேசுகிறார். அவர் பிரசிடென்ட் ஆஃப் கனடா, அவரை 51வது மாநிலத்தினுடைய கவர்னர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி பண்ணி பேசி இன்னைக்கிலிருந்து 20-25% உங்கள் பொருட்களுக்கெல்லாம் நான் வரி விதிக்கிறேன்னு சொல்லிட்டார். அந்த கோபமடைந்த கனடா பிரசிடென்ட் ஜஸ்டின் ட்ரூடியோ என்ன சொன்னார், நீங்கள் விதிக்கிறீங்களா, அப்போ நாங்களும் கவுண்டர் மெஷர் எடுக்கிறோம், நாங்களும் உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு பூரா நாங்களும் 15-20% வரி போடுறோங்க அப்படின்னாங்க. அதை விட ஒருபடி மேலே போய் எங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு வருஷத்துக்கு 2024 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் அமெரிக்காவுக்கு 2.76 மில்லியன் பீப்பாய் ட்ரம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரம்மு ஆயிலை நாங்கள் அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணிருக்கோம். 2024 2.76 மில்லியன்
பீப்பாய் சப்ளை பண்ணிருக்கோம். இது அமெரிக்காவில் நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய ஆயிலில் 60%ங்க நாங்கள் தானே கொடுத்துட்ருக்குறோம். அது மாதிரி மின்சாரம் பார்த்தீங்கன்னா 53 டெராவாட் மின்சாரம் நாங்கள் தான் கொடுக்குறோம், வருஷத்துக்கு கொடுத்துட்ருக்குறோம். அது மாதிரி இயற்கை எரிவாயு பார்த்தீங்கன்னா 7.1 பில்லியன் கன அடி இயற்கை எரிவாயுவை நாங்கள் தான் வருஷம் கொடுத்துட்ருக்குறோம். இப்படி ரொம்ப வம்பு ஒன்று நீங்கள் கண்ணாமண்ணா டரிஃப் போட்டுக்கிட்டு 51ஆவது மாடல் சேர்த்துறான்னு மிரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் இயற்கை எரிவாயு மின்சாரத்தை நாங்கள் அமெரிக்காவுக்கு நிறுத்திடுவோங்க. நாங்கள் நிறுத்தினா உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு பெரிய கஷ்டம். அவன் எங்கேருந்து வாங்குவாங்க? மேபி ரஷ்யாவிலேருந்து வாங்கலாம். ரஷ்யாவிலேருந்து வரணும்னா பெரும்பாலும் உக்ரைன் சைட்லேருந்து அங்கே வரணும். பெரிய கஷ்டம், அது கொண்டு வர முடியாது, சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ தடாலடியாக எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆட்சி தான் பொற்காலம்னு பேசிகிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இதை விட யூரோப்பிய யூனியன் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு தர்மசங்கடமான நிலவு. ஏன்னா நேட்டோவில் அமெரிக்காவும் மெம்பர், யூரோப்பிய யூனியன்லையும் மெம்பர், மொத்தம் 32 நாடுகள் இருக்குது. இப்போ ட்ரம்ப் இல்லை நேட்டோவிலேருந்து நான் விலகிடுவேங்க, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் விலகிடுவேங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி மேலே இருக்கிற கோவத்தில் அவரை மிரட்டுறதில்ல, யூரோப்பிய யூனியனையும் மிரட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு உடனே இந்த யூரோப்பிய யூனியன்லாம் பொறுமை காத்து தடாலடியாக ட்ரம்ப் மாதிரி பேசாமல் சமாதான உடன்படிக்கை என்பது அவசியம்தான். அதே நேரத்தில் நம்ம ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு உக்ரைனுக்கு ஒரு உத்தரவாதம் தரணும் இல்லை, இனிமேல் தாக்க மாட்டாங்க தரணும் இல்லை. அதுக்கு அது வரைக்கும் நீங்கள் எப்போ நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் நாங்கள் 5.6 பில்லியன் மிலிட்ரி உதவி பண்ணுறோங்க, தேவைப்பட்டால் எங்கள் மிலிட்ரி கூட அனுப்ப தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி யூரோப்பிய யூனியனில் எஸ்பெஷலி ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் சொல்லிட்டாங்க. ஏன் ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் கூட நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கனடாவும் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக யூரோப்பிய யூனியன் டொனால்ட் ட்ரம்ப் என்ன தடாலடியாக பண்ணால் கூட நான் என்னுடைய மிலிட்ரி எய்ட போகிறேன், பாஸ் பண்ணுறேன், நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னால் கூட பயப்படாதீங்க ஜெலன்ஸ்கி, யூ ஆர் நாட் அலோன், நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி யூரோப்பிய யூனியன் கேரண்டி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்னென்னா, அந்த யூரோப்பிய யூனியனில் நார்வேன்னு ஒரு பெரிய நாடு இருக்குது, ஸ்காண்டனேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நார்வே இயற்கை வளங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அங்கே ஆயில் அபண்டன்ட் ஆயில் இருக்குது. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் யூஎஸ் நேவி ஃப்ளீட்ஸ் எல்லாமே அந்த பசிபிக் மகா பெருங்கடலை கடந்து இந்த பக்கம் வரணும், ரஷ்யா மிரட்டணும், சீனா மிரட்டணும் அப்படின்னா நார்வே பக்கம் போய் தான் வரணும். அவங்களுக்கு அது மாதிரி டீசல், பெட்ரோல் எல்லாம் ஆயில் கொடுக்க வேண்டியது எல்லாமே நார்வே தான் அதிகமாக பண்ணுறாங்க. 80% அங்கே நார்வேயில் எல்லா கம்பெனிகளும் நிறையா கம்பெனி இருக்குது. அதில் மேஜர் சங்கு அந்த ஆயில் யூஎஸ் வெசலுக்கு, நேவி வெசலுக்கு கொடுக்குறது யாருன்னா நார்வேயில் உள்ள ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஹால்ட் பேக் பங்கர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனிங்க. அவங்க நேற்றுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஒரு ட்வீட் போட்டு உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர்களை அமெரிக்காவுக்கு வரவழைத்து அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்பும் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸும் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி பிரஸ் முன்னாடி மிரட்டி அவரை பணியை வச்சு 2 ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்க சொன்னது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு, மிகப்பெரிய அவமானம். இது அவங்களுடைய வல்னரபிள் சிச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தப்புங்க. வி ஆர் வித் ஜெலன்ஸ்கி. நாங்கள் நார்வே கம்பெனி, ஆயில் கம்பெனி சொல்கிறோங்க, யூரோப்பியன் யூனியனில் உள்ள எந்த ஆயில் கம்பெனியும் அல்லது எந்த கம்பெனியும் அமெரிக்காவுக்கு எந்த பொருளுமே தரக்கூடாதுங்க, இன்னைக்கு நாங்கள் பேன் பண்ணுறோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் யூரோப்பிய யூனியன் எல்லாத்துக்குமே ஜெலன்ஸ்கி மேலே இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் தான், நம்ம எல்லாம் உதவிகளை நிறுத்திடுவோம், எந்த சப்ளையும் அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. அதை விட இந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு பாருங்க, யார் பேசணுங்க, ஒரு நாட்டில் 2 நாடுக்கும், அதாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை, 3வது அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணுறாங்கன்னா இந்த 3 பேரும் உட்கார்ந்து பேசணும், அதுதான் முறை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் பிரசிடென்ட் நீங்கள் ஒன்றும் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஜெலன்ஸ்கி நீ ஒதுங்கிக்கோ, நானும் ரஷ்யாவும் பேசி நாங்கள் தீர்த்துக்கிட்டு உன்ட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு என்ன பேசுனாங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க. திடீர்னு வர சொல்லி நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி இவரை அவமானப்படுத்தி 2 விஷயம் பண்ணாங்க. $5.6 பில்லியன் உங்களுக்கு இது வரைக்கும் மிலிட்ரி எக்கனாமிக் உதவி பண்ணுறோம், அது பூரா கடன் தாங்க, அந்த கடனுக்கு பதில் உங்களுடைய ரேர் எர்த் அண்ட் மினரல்ஸ் பூரா எங்களுக்கு எழுதி கொடுங்க ஒரு ஒப்பந்தம். 2வது நீங்கள் உடனடியாக ரஷ்யா கூட நாங்கள் சமாதானம் போகிறோமோ சொல்லி உடனே கையெழுத்து போடுங்க அப்படின்னு. உடனே உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள் எங்க திருப்பி தாக்க மாட்டாரா, என்ன உத்தரவாதம் கொடுக்கீங்க அப்படின்னு. உடனே அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, நீங்கள் கையெழுத்து போடுறீங்க, 2014க்கு முன்னாடி இருந்த அந்த நிலப்பரப்பு கிடைக்காது, 2014 அவர் கிரீமியா அண்ட் டோன்டஸ் அப்படிங்கிற இடத்த பிடிச்சிட்டாரு, இப்போ 20% இடத்த பிடிச்சிட்டாரு, அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுங்க, ரஷ்யா வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அடாவடித்தனமாக அவரை பயமுறுத்தி மிரட்டி பணிக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாதுங்க, இது என்னுடைய ஒரு மோசமான சிச்சுவேஷன் இங்கே பயன்படுத்தி ஒரு ரத்த காட்டேரி மாதிரி
நீங்கள் எங்களை மிரட்டி பண்ணி வைக்க நினைக்கிறீங்க, இதுக்கு முடியாதுன்னாங்க. அது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக, மோசமான ஒரு செயலாக உலக மத்தியிலும் அமெரிக்காவுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி விட்டது. இப்போ எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? இதை உண்மையிலேயே ஜெலன்ஸ்கியும் புட்டின் தானே பேசணும். புட்டின் தானே வந்து இப்படி எனக்கு இந்த நாங்கள் சமாதான உடன்படிக்கைக்கு நாங்கள் வர்றோம், பீஸ் டீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் புட்டின் வாயை திறக்காம ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது புட்டின் வாயில டொனால்டு ட்ரம்ப் போய் நுழைஞ்சிக்கிட்டு புட்டின் கூட இப்படி சிறப்பாக பேசியிருக்க மாட்டாருங்க. அந்த அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு சாதகமாக பேசி உடனே கழுத்து போடு அப்படின்னு மிரட்டுறாங்க. இப்போ இவ்வளவு சம்பவத்துக்கு பிறகு டொனால்டு ட்ரம்ப் வந்து இவர் கண்டிப்பாக இப்போ பயந்து விட்டார் இவர் ஜெலன்ஸ்கி. அதனால் இப்போ வந்து அவர் சமாதான உடன்படிக்கை ரெடி, நாங்கள் மினரல்ஸை வாங்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். இது உலக அளவில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடி, உலக அளவில் மிகப்பெரிய தலைகுனிவு. அப்படி மினரல்ஸ் எல்லாம் வாங்கினான்னா உக்ரைனில் இறந்த மக்களுடைய ரத்தத்தை இவர் வாங்கி குடிக்கார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அவப்பெயர், கெட்ட பெயர் அரசாங்கத்துக்கு வந்து விட்டது. என்னுடைய ஆட்சி காலம் பொற்காலம், அமெரிக்காவுக்கு பொற்காலம் தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் ஜாயின்ட் செஷனில் டொனால்டு ட்ரம்ப் பேசியிருக்காரு. உண்மையிலேயே ஏதாவது இருக்கா? எனக்கு என்ன சந்தேகம்னா, உலகத்தில் சில மீடியாக்களோடு சொல்கிறாங்க ரஷ்யா வந்து ரொம்ப ஹேக்கிங்கில் ரொம்ப ஃபேமஸானவங்க, ஏதோ ஹேக் பண்ணி இவருடைய சீக்கிரட்டை எடுத்துகிட்டு போங்களே நமக்கு தெரியல. ஏற்கனவே ஒரு பெண்மணியிடம் தொடர்பு வைத்திருந்தாருன்னு சொல்லி ஹஷ்மணி அப்படின்னு சொல்லி பணம்லாம் கொடுத்து இவர் தப்பிக்க ட்ரை பண்ணி, டொனால்டு ட்ரம்ப் ட்ரை பண்ணி அதெல்லாம் முடியாமல் கோர்ட்னால இவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர். இதை விட மோசமான ஏதாவது ஒரு விஷயம் டொனால்டு ட்ரம்பை பற்றி ஒரு விஷயம் வந்து புட்டின்கிட்ட மாட்டிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கிளப்புறாங்க. அதனால தான் புட்டின்னு கேட்காமையே புட்டின் சார்பாக அவர் புட்டின் நினைச்சதுக்கு மேலே அவருக்கு சப்போர்ட் பண்ணி டொனால்டு ட்ரம்ப் பேசுகிறாரோ அப்படின்னு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. இது காலம்தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே இவருடைய ஆட்சி காலம் பொற்காலமா இல்லையா, இந்த வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம்.